அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாளில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகள் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி என்ன செய்திகள் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஜிஎஸ்டி கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நமக்கு ராஜஸ்தான் நடந்துச்சு. 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங். ஸோ பெரிய அளவில் முடிவுகள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு அந்த காப்பீடுகளுக்கான ஜிஎஸ்டி குறைப்பாங்களா அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கு இன்னும் நிறைய பரிந்துரைகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அதை ஒத்தி வச்சிருக்காங்க. மற்றபடி பார்த்தோம்னா ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த முடிவுகள் நமக்கு பரீட்சை சார்ந்து பார்க்குறப்ப அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்காது. ஏன்னா பாப்கார்னுக்கு வந்து ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓல்டு வெஹிக்கிள்ஸ்க்குலாம் 18% ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான செய்திகள் தான் நமக்கு இருந்துச்சு அதில். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு முக்கியமான செய்தி இருந்துச்சு. என்ன அப்படின்னா நமக்கு ஐநாவில் முதலாவது உலக தியான தினம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டிசம்பர் 21 வேர்ல்டு மெடிடேஷன் டே அப்படின்னு சொல்லி ஐநா சபை வந்து அனுசரிச்சிருக்காங்க. ஸோ டிசம்பர் 21 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு வின்டர் சால்ஸ்டைஸ் டே அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதே மாதிரி வின்டர் சால்ஸ்டைஸ் இருக்குன்னா சம்மர் சால்ஸ்டைஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது ஜூன் 21 வந்து நம்ம சம்மர் சால்ஸ்டைஸ் டே அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பாக இந்த ஜூன் 21 பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் லெவலில் யோகா டேவா நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஜூன் 21 யோகா டே, டிசம்பர் 21 நமக்கு மெடிடேஷன் டே. சரிங்களா? ஸோ அதை பற்றின விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 21 இந்தியாவோட வரலாற்றை பொறுத்த வரைக்கும் உத்தராயண் ஆண்டோடைய தொடக்க நாளாகவும் அது கொண்டாடப்படுது. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா ஐநா சர்வதேச நீதி கவுன்சிலின் தலைவராக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி மதன் லோக்கூர் நியமனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி அவர்கள் வந்து ஐநா சபையோட சர்வதேச நீதி கவுன்சில் தலைவராக சேர்பர்சனாக வந்து வந்திருக்காரு. சரிங்களா? ஸோ இவர் இந்த பதவியில் 2028 நவம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த பதவியில் இருக்க போறார். இவருடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய நாட்டோட உச்சநீதிமன்ற நீதிபதி இன்னொரு நாட்டுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதியா அப்பாயிண்ட் ஆனது இவர் தான். சரிங்களா? 2018ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு பார்த்தோம்னா ஃபிஜி அப்படிங்கிற நாட்டினுடைய உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருப்பார். ஸோ இதையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு இந்தியா ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக 2021 ரிலேட் பண்ணி நமக்கு வந்திருக்கும். இப்போ 2023 சர்வே அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய மொத்த புவியியல் பரப்பில் காடுகளின் சதவீதம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 25.17% இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இந்த 25.17% நம்ம பிரித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு காடுகளாக கிட்டத்தட்ட 21% இருக்கு. மரங்கள் பரப்பளவு பார்த்தோம்னா அது ஒரு 3% இருக்கு. இது ரெண்டையும் சேர்த்து தான் நமக்கு என்ன சொல்றாங்க, ஃபாரஸ்ட் கவரா ஒரு 21%, ட்ரீ கவரா ஒரு 3%, ரெண்டையும் சேர்த்தா நமக்கு டோட்டல் ஃபாரஸ்ட் கவர் அப்படிங்கிறது நமக்கு 25% இருக்கு. 25.17%. சரிங்களா? ஸோ இந்த ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, 2005ஆம் ஆண்டுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 229 கோடி டன் கரியமல வாயு உமிழ்வை உறிஞ்சும் திறனை தேசம் அடைந்து உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கார்பன் சிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த கார்பனை உறிஞ்சக்கூடிய விஷயத்தை தான் கார்பன் சிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. 229 கோடி டன் உறிஞ்சும் அளவு வந்து இந்தியா எட்டி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நமக்கு குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா 33%க்கும் கிட்டத்தட்ட 33% இருக்கணும் இந்தியாவில் ஃபாரஸ்ட் கவரேஜ் அப்படிங்கிறது. நம்ம இப்போ 25% வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்தியா அளவில் பார்த்தோம்னா முதல் மாநிலம் யார் அப்படின்னா நமக்கு மத்திய பிரதேச மாநிலம் தான். மத்திய பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், மகாராஷ்டிரம் முதல் 3 இடங்கள்ல வந்து இருக்காங்க. மற்றபடி பார்த்தோம்னா நமக்கு சின்ன சின்ன யூனியன் பிரதேசங்கள் அவங்களுமே பார்த்தோம்னா லட்சத்தீவுகள் போன்ற யூனியன் பிரதேசங்கள்லாம் அவங்க பரப்பளவு சின்னது, அதில் காடுகளுடைய சதவீதம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதா இந்த ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளில் பார்த்தோம்னா இந்தியாவுடைய வனப்பகுதி 1445 சதுர கிலோமீட்டர் வந்து அதிகரிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவான திங்ஸாகவும் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு செய்தித்தாளில் இருந்த முக்கியமான செய்தினா இந்த ஒரு செய்தி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.